செய்கிற மாதிரி எல்லாருக்கும் மக்களே ஆக்சுவலாக வந்து நியூஸ் பார்த்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரியாமலும் இருக்கும். கொரியாவில் வந்து ஒரு சலசலப்பு நேற்று நடந்துச்சுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வடகொரியாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வடகொரியா அதிபருக்கோ இல்லை வடகொரியாவுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எதுவும் நியூஸ் வந்துச்சு இல்லை யாரும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, அது உண்மை கிடையாது. என்ன நடந்துச்சுன்னா இது ஒரு உள்நாட்டு பிரச்சனை. திடீர்னு நைட்டு ஒரு 10:30 மணி அளவில் வந்து கொரியாவோட தலைநகரம் சவுலில் பீரங்கியெல்லாம் போகுது, இராணுவப்படை உள்ளே வருது, ஹெலிகாப்டர் போகுது. என்னடா நடக்குது, எதுவும் போர் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நியூஸில் சொல்கிறாங்க கொரியாவில் வந்து மார்ஷியல் லா வந்து அமுல்படுத்துகிறாங்கன்னு. மார்ஷியல் லா வந்து சார்ஜ் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா ஒரு கலவர நேரத்துலையோ இல்லை ஒரு போர்க்கள நேரத்துலையோ இல்லைனா வந்து மக்கள் வந்து ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு போய் அரசு சட்டத்தை இயற்ற முடியாத நிலைமைக்கு போகிறப்ப தான் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வருவாங்க. இவர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் திடுதிப்புன்னு 10:30க்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத வந்து பார்க்கும்போது அவரும் நியூஸில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொல்கிறாரு, நம்ம நாட்டில் வந்து நம்ம அரசுக்கு எதிராக செயல்படுறவங்க நிறையா இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து களை எடுத்தால் தான் நம்மளை வந்து வடகொரியாவிலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கதை சொல்கிறாரு. என்னடா இது, யாரை பற்றி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி லீடரை தான் வந்து பிடிக்கணுன்றது தாங்க அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவரை பிடிக்கிறதுக்கு தான் வந்து மெயினாக இராணுவத்தெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியோட தலைவர்களை பிடிக்கணும், அது போக வந்து இவருக்கு பிடிக்காத இவர் கட்சியிலே ஒரு தலைவர் இருக்கார் அவரையும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு மொத்த சட்டத்தையும் இராணுவ படை கீழே கொண்டு போக பார்த்தாரு. பார்த்தீங்கன்னா வந்து அங்கே யோயிதோட நாடாளுமன்றம் இருக்குது, அங்கெல்லாம் வந்து ஜன்னல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடச்சி உள்ளே போய் அரெஸ்ட் பண்ணணும் வைக்கணுன்ற மாதிரி நிறையா ஒரு மாதிரி கலவரம் மாதிரி கிட்டத்தட்ட நடந்துச்சு அங்கே. ஆனால் வந்து எல்லாமே கட்சி சம்மந்தப்பட்ட மக்கள், பொதுமக்கள் வந்து அங்கே போனாங்களா என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியலை. ஏன்னா வந்து அது எல்லாமே கட்சி ஆட்கள் தான் வந்து அங்கே இருந்தவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த எதிர்கட்சி தலைவரையோ இல்லைனா வந்து இந்த மாதிரி தலைவர்களை பிடிக்கணும்னா அந்த டைமில் அவங்களுக்கு மக்கள் பலம் இருக்கிறதால போராட்டம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஸோ அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இராணுவ படையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பண்ணிட்டார் இவர். அதே இந்த விஷயம் என்னாச்சுன்னா வந்து ஒரு 1:30 மணிக்கு நாடாளுமன்றத்தில் உள்ள எல்லாரும் வந்து கூடி எதிர்கட்சி தலைவர் வந்து எல்லாரையும் கூட சொல்லி அந்த மாதிரி நாடாளுமன்ற தலைவர் வந்து எல்லாரையும் கூட சொல்லி ஓட்டு போட்டாங்க. இது வந்து இப்போ தேவையா, இதை எதுக்கு இப்போ அமல்படுத்தினாரு, இது வந்து இப்போ அமல்படுத்துறதை வந்து செயலிழந்து தான் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓட் போட்டு அதில் வந்து 300க்கு 190 பேர் வந்து இதை அமல்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஓட்டு வந்ததால் இது வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி நாடாளுமன்றத்தில் தீர்ப்பு வந்துருச்சு. அது போக வந்து ஜனாதிபதி கடைசியாக கையெழுத்து போடணும், அவர் கையெழுத்து போட்டாங்க, ஏன்னா அவரால் தான் வந்து இந்த சட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் கிட்ட வந்து வாபஸ் கையெழுத்து போட்டார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30க்கு ஆரம்பித்து 4 மணிக்கு முடிஞ்ச கதை. இது எல்லாத்துக்கும் பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது, ஒரு உள்குத்து மாதிரி. என்னன்னு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து எதிர்கட்சி தலைவரை இந்த மாதிரி தலைவர்களை பிடிக்கணும்னு பிடிச்சாரு. இதுக்கு பின்னாடி ஒரு சில காரணங்களில் ஒன்று என்னன்னா இவரோட ஒய்ஃப் இருக்காங்க, கிம் கோனி அப்படின்றவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் லேடி, குடியரசுத் தலைவரோட ஒய்ஃபு. இவங்க பின்னாடி வந்து நிறைய ஸ்கேண்டல்ஸு அலகேஷன் இருக்குங்க. இவங்க வந்து ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து ஒரு ஒரு காஸ்ட்லி பேக் வாங்கினாங்க, பிரைபாக வாங்கினாங்க, லஞ்சமாக வாங்கினாங்கன்ற மாதிரி ஒன்று இருக்குது. அது போக வந்து இவங்க வந்து இந்த பங்கு சந்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மேனிப்புலேஷன் பண்ணாங்க, அதில் வந்து வேணும்ன்ட்டே வந்து மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு அலகேஷன் இருக்குது. அது போக இவங்க வந்து இவரோட மெசேஜஸ்க்கு, இவரோட அரசியல் சம்மந்தப்பட்ட மெசேஜுக்கு, இவரோட நாட்டு கொள்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய தலையிடுறாங்க. அந்த மெசேஜுக்கு இவங்க ரிப்ளை பண்ணதுக்கு ப்ரூஃபோடு வந்துருச்சு. ஸோ இவர் என்ன பண்ணார்னா ஊடால ஒரு நாள் நியூஸில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மன்னிப்பு கேட்டார். இந்த மாதிரி அந்த அம்மாவை சுற்றி கொஞ்சம் நிறைய ஓடிட்டுருக்கு. இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதுக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணுன்ட்டு. ஒரு டைம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து அதை பண்ணிகிட்டு இருந்தவர் வந்து தற்கொலை பண்ணி செத்துட்டாரு. பார்த்தா வந்து மேல் இடத்துலேருந்து எனக்கு நிறையா ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வருஷம் ஆகஸ்ட்டில் தான் வந்து அவர் தற்கொலை பண்ணி செத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த அம்மாவை சுற்றி நிறையா கதை ஓடிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு துடிக்கிறவங்க யாருன்னா இந்த எதிர்கட்சிக்காரங்க. அது போக இவரோட கட்சியிலே இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசிக்யூட்டராக இருந்து தான் வந்து பொலிட்டீஷியனாக ஆனவர். ஸோ ப்ராசிக்யூட்டராக வேலை பார்த்தப்ப அவர் கூட வேலை பார்த்தவர்
இப்போ அதே கட்சியில் தலைவராக இருக்காரு. ஸோ அவருமே இவருக்கு எதிராக திரும்பிட்டாரு. அவரும் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிலைமை வந்த உடனே வந்து இவருக்கு பயங்கர ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லேடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்கிறவங்க, அது போக வந்து எதிர்கட்சின்னு இருந்தால் நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. உள்கட்சி என்னென்ன பண்ணுதோ அதெல்லாம் கிளாஷ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஒன்றுனா வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டு எல்லாம் கொடுக்கும்போதும் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இவர் வந்து அவங்க எல்லாரையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட்டில் திடுதிப்புன்னு இந்த மார்ஷியலாவை கொண்டு வந்தார். இதுதான் வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம்னு தான் சொல்லணும். நடந்து காலையில் 4 மணிக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1, 2 சவுல்லலாம் வந்து ஸ்கூல்லாம் போகாதீங்க வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காலையிலேருந்து அமைதி நிலவும் சொல்லிட்டதால எல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க, வேலைக்கு போயிட்டு வந்தாங்க, எல்லாம் சேஃபாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த நாட்டோட குடியரசுத் தலைவரே இந்த நாட்டுக்குள்ளேயோ ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தணும்னு பார்த்தாரு. ஆனால் அது நிறைவேறலை. அதெல்லாம் வந்து ஜனநாயக நாட்டில் இவ்வளோ ஈஸியாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து அவரோட அட்டெம்ப்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து அவரை வந்து இப்போ குடியரசுத் தலைவராகவே இருக்கக்கூடாது, அவரை பதவி விலக சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் நடக்குது. இப்போவும் வந்து நாடாளுமன்றத்து பக்கத்தில் வந்து கொஞ்சம் கூட்டம், போராட்டம். இப்போ வந்து எதிர்கட்சிக்காரங்க வந்து வந்துட்டு அவங்களும் வந்து இப்போ அவரை வந்து வெளியேற சொல்லுங்கன்னு, ஏன்னா இதான சான்ஸ் அவங்களுக்குலாம். ஸோ அவங்களும் வந்து எல்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ ஒரு ஒரு நைட்டு கதைங்க இது. இது வந்து கொரியாவோட எக்கானமிலையும் கொரியாவோட பேர்லையும் வந்து நிறையா தாக்கத்தை எதிர்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த குடியரசுத் தலைவரே வந்து விலகிடுவார் பதவியை விட்டு, எங்கள் நாட்டையே வந்து கேவலப்படுத்திட்டாரு, எங்களுக்கே வந்து வெக்கக்கேடாக இருக்குது இவரால் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இதுதான் நடந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இது சூழ்ந்து இருக்குது. இதுக்கும் வட கொரியாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவ்வளோதாங்க. எல்லாம் வந்து சேஃபாக இருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் சொந்தக்காரங்க வந்து கொரியாவில் இருக்காங்க, என்னடா இது பதட்டமாயிடுச்சு, என்னடான்னு பதறினீங்கன்னா பதற வேண்டாம். எந்த பிரச்சனையும் இல்லை, அமைதி நிலவுது, எல்லாம் வந்து சேஃபாக தான் இருக்காங்க. இதில் வந்து இனிமேல் தான் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த குடியரசுத் தலைவருக்கு வந்து என்ன நடக்கும், இல்லை இவர் இப்படியே பதவியை வந்து கண்டினியூ பண்ணுவாரா, இல்லை பதவி விலக போகிறாரா, இல்லைனா வந்து இவர் மேலே கேஸ் போடுவாங்களா, என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் தான் பார்க்கணும், பொறுத்திருந்து தான். இது வந்து கொரியாவில் ஒரு 1970 ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிலிட்ரி படையை கொண்டு வந்து குடியரசுத் தலைவர் பதவியை வந்து பறிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து ஒரு பவருக்காக வந்து இராணுவ படை இறக்குன ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் செத்தாங்க. கங்ஜூலலாம் வந்து நிறைய பேர் இறந்தே போனாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பயங்கர வயலன்ஸாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு 40 வருஷம் கழித்து இப்படி திரும்பியும் இந்த இராணுவ படை சட்டத்தை கொண்டு வந்தது வந்து இவர் தான் அப்படின்றாங்க. இது வரைக்கும் வந்து அது எதுவுமே நடக்கலை. அப்போது நடந்த சம்பவம் 2024 எதுக்கு இவர் இதை பண்ணார் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் ஆச்சரியமாக பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேச்சு நடக்குது கொரியாவில். இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். ஓகேங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் வந்து நிறையா பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சிச்சு, அவர் ஏன் இதெல்லாம் பண்ணாருன்றதுக்கு இன்னும் காரணம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து அதையும் கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேங்க, போயிட்டு வரேன். பாய் பாய்.